ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போகலாம். ஸோ இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா? காலங்கள்ங்கிற விஷயங்களை நம்ம நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். இந்த காலங்கள், இந்த டென்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு? 12 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸும் நடந்தது, நடக்க இருக்கிறது, நடக்க போறது, நடந்துட்டு இருக்கிறது, ஸோ இல்ல நடக்கல அப்படிங்கிற மாதிரியான எல்லா அஃபர்மேஷன்ஸோட நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு விரிவாக்கமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எந்த டென்சஸ் பத்தி ஸ்பெஷலா பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி தான் ஸ்பெஷலா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஃபியூச்சர்ல நீங்க பேசக்கூடிய விஷயத்த எப்படி நம்ம கரெக்டா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து அஃபர்மேஷன் ஆஃப் பாசிட்டிவ்லியா, நெகட்டிவ்லியா, இல்லை இன்ட்ராகேட்டிவ்லியா, ஸோ அப்படிங்கிறத பேஸ்ல பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த விஷயத்த எப்படி கரெக்டா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதுல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹைலைட்டர் ஆஃப் வேர்ப் ஃபார்மை நம்ம கொடுக்குறோம். ஸோ வேர்ப் ஃபார்ம் வரும்போது நமக்கு என்ன பண்றாங்க, அந்த வேர்ப் ஃபார்ம் தான் என்ன நீங்க வேலையை பார்க்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை செயல்படுத்தி கொடுக்குது, ஸோ ஹைலைட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆக்ஷனை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான், எப்படி பேஸ் பண்ணி கொண்டு வரலாங்கிறது தான். ஸோ ஒன் திங். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், எந்த அஃபர்மேஷன்ஸ்ல நான் அந்த வேலையை முடிச்சேன், முடிக்கல, முடிக்கலாமா, முடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு அஃபர்மேஷன்ஸையும் நம்ம உள்ள கொண்டு வரதான். ஸோ ஒவ்வொரு டென்சஸ்லயுமே ஒவ்வொரு அஃபர்மேட்டிவ் கொண்டு வரும். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன டென்ஸ்ல என்ன மாதிரியான சென்டென்ஸ் எழுதலாம், எப்படி வேர்ப் ஃபார்ம் அமைக்கலாம், அந்த சென்டென்ஸை எப்படி ரூல்ல கொண்டு வந்து நம்ம கொண்டு வரோம், ஆன்சர் எழுதலாம்ன்றத பார்ப்போம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல interrogative, V1, V2, V3, verb form, present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ என்ன verb formனா move அப்படிங்கிறது. move அப்படின்னா நகர்ந்து போகிறது. நகர்ந்து. V2 and V3 எடுக்கும் போது மூவ்டு. V2க்கும் மூவ்டு தான், V3க்கு மூவ்டு அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன சொல்லுவோம், நகர்ந்தது. ஸோ நகர்ந்து, நகர்ந்தது, மூவ், மூவ்டு, மூவ்டு அப்படிங்கிற ஒரு verb form. இதுல சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. ஸோ இதெல்லாம் நமக்கு எங்க வராங்க, சப்ஜெக்ட்ங்கிற ஒரு இடத்துல வராங்க இல்லையா? ஸோ இப்போ ரூல் எழுத போறோம். will or shall plus subject plus என்ன பண்ண போறோம், நம்ம பர்ஃபெக்ட்னால have. ஸோ will or shall ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம், பர்ஃபெக்ட்ங்கிறதுனால indicating have. அதுக்கப்புறம் V3ன்னு சொல்றோம். V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரக்கூடியதா இருக்கு. இதுல கொஸ்டின் ஃபார்ம் வருது. இதுதான் நமக்கு என்ன வருது, ரூலா நமக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிள் எழுதுறோம். ஸோ will they have. ஸோ will they have எழுதியிருக்கோம். அண்ட் V3 வரும்போது moved. ஸோ will they have moved அப்படின்னா அவர்கள் நகர்ந்திருப்பார்களா அப்படிங்கிறது. ஸோ எங்க அப்படிங்கும் போது will they have moved the new house. ஸோ அப்போ அவங்களுடைய புது வீட்டுக்கு அவங்க போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம கேஷுவலா பேசுறோம் இல்லையா, நம்ம பேச்சு வழக்குல. அதை நம்ம இங்க எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். அவர்கள் புதிய வீட்டிற்கு
நகர்ந்திருப்பார்களா. ஸோ அப்போ அவங்க அவங்களுடைய புது வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படிங்கிறதா. ஸோ அது போயிருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், மூவ்டு அப்படின்னா போயிட்டு. இப்போ நார்மலாவே நம்ம கேட்போம், ஸோ இப்போ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்களான்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் நம்ம மூவ்டு அப்படின்றத வச்சு சொல்லியிருக்கோம். இங்க இன்ட்ராகேட்டிவ் வச்சு இதையே பாசிட்டிவ்ல so they will have moved the new house. அவங்க புது வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது. இதையே நீங்க நெகட்டிவ்ல சொல்றீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ். will not have so they will not have moved the new house. அவங்க புது வீட்டுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. அப்போ the question அப்படிங்கிறது இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம். அந்த இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம்ல நீங்க என்ன கேள்வியா கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு நீங்க என்ன பண்றீங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்ல பதில் சொல்றீங்க. அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நீங்க சொல்லக்கூடிய பதில் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அப்போ வேர்ப் வந்து மூவ்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரோகேட்டிவ் எழுதி அங்கிருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 to 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரூல் அண்ட் சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.